பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் வலைப்பேச்சு சந்திரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். 80-90களில் அப்போ நீங்கள் ஃபீல்டுக்கு வந்துட்டீங்களான்னு தெரியாது, இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை அப்படின்னா திரைப்படங்கள் தான் நம்ம மக்களுக்கு பிரதானமாக இருக்கும். பண்டிகை காலைல ஆரம்பிச்சேன்னா அவன் தேட்டர் வாசப்படில் தான் நிற்பாங்க. அப்போ படங்கள் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக வந்துச்சு. நடிகர்கள் நடித்த படங்களும் வந்து பார்த்திங்கன்னா கமல், ரஜினி, கார்த்திக், விஜயகாந்த், சுரேஷ், மோகன், இப்படிலாம் வந்து ஒரு முரளி, இப்படிலாம் ஒரு வரிசையா படங்கள் இருந்தது. மக்களுக்கான ஆப்ஷன், அதான் இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா சரி மோகன் படத்துக்கு போகலாம், இல்லை முரளி படத்துக்கு போகலான்னு போகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்தது. அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள், இவ்வளோ திரைப்படங்கள் இருந்த சூழல், இன்னைக்கு திரைத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, தேட்டர்கள் நிறைய ஆயிருக்குது. ஆனாலும் இன்னைக்கு அப்படி படங்கள் வருது இல்லையே, என்ன காரணம்? ஆக்சுவலாக நான் வந்து 87 சென்னைக்கு வந்துட்டேன். நான் கல்லூரியில் ஸ்கூலில் படித்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு மாயவரம் பக்கத்தில் ஊர். மாயவரத்தில் ஒரு 5 தியேட்டர்னா 5 தியேட்டர்லேயும் 5 புதுப்படங்கள் ரிலீஸ் ஆகும். பொங்கல், தீபாவளின்னா 5 வெவ்வேறு நடிகர்கள் படங்கள் ரிலீஸ் ஆகும். அது வந்து பெரிய திருவிழாவாக இருக்கும். இந்த க்யூவில் நின்று போய் படம் பார்க்குறதுங்கிறதெல்லாம் பெரிய ஆர்வமான ஒரு விஷயமா இருக்கும். நண்பர்கள் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக போகிறதெல்லாம் உண்டு. ஆனால் அப்படியே காலங்கள் மாறி மாறி அன்றைக்கி வந்து ஒரு 50 பிரிண்ட் போடுவாங்க அதிகபட்சம். அது வந்து அப்படியே ரொட்டீனாக போகும். ஒரு ரிலீஸு, அப்புறம் வந்து ஒரு ஷிஃப்டிங்னு சொல்லிவிட்டு உள்ள கிராமங்களுக்கு போகும். ஃபஸ்ட்டு டவுனில் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அடுத்த லெவல் டவுனுக்கு அது வரும். அப்புறம் அப்படியே வரும், கீழே இறங்கி வரும். அந்த படம் வந்து 100 நாள் நின்று ஒரே தியேட்டரில் 100 நாள்லாம் ஓடும். நான் படிச்சுட்டு இருக்கும்போது டிஆர் படமெல்லாம் வரும். டிஆர் பாக்கியராஜ் தான் இன்றைக்கி 2 சைடும் அப்படி ஓடும். அவங்க படம் பார்த்திங்கன்னா டிஆர் படம்லாம் வருஷ கணக்கில் ஓடிருக்கு. ஒரு தலைவராங்கலாம் 1 வருஷம் ஓடிச்சு. மைதிலி என்னை காதலி 1 வருஷம் ஓடிச்சு. அப்படி 1 வருஷம்தான் நல்ல படம்னா அது 1 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது தியேட்டர் ஃபுல்லாக போய் அவர் அந்த பகுதியை சார்ந்த நபர். பொதுவாக சொல்கிறேன், ஒரு நல்ல படம் தியேட்டருக்கு வருதுன்னா 1 வாரத்தில் ஓடுது, 10 நாளில் ஓடுது, எடுத்துடுறாங்கங்கிறதெல்லாம் கிடையாது. அது 1 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கும். 1 வருஷம் மக்கள் போய் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த காலம் வந்து அப்படி மெல்ல மெல்ல மாறி என்னாச்சுன்னா, 1000 தேட்டர் இருக்குது அப்படின்னா 1000 தேட்டர்லேயும் ஒரு படத்தை போட்டு 3 நாளில் மொத்த காசையும் எடுத்துடுறது, அந்த கான்செப்ட் வந்துடுச்சு. ஆனால் அன்னைக்கு 1000 தேட்டர் இருந்ததுன்னா 1000 தேட்டரில் ஒரு 6 படத்தை போட்டு ஒரு 50 நாளில் அந்த காசை எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதுதான் பொற்காலமாக நமக்கு தெரியுது. இன்றைக்கி வந்து ஏன் இப்படி அவசரமாக ஒரு படத்தை இறக்கி 3 நாளில் அதை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, அதுக்கும் வந்து இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா தான் ஒரு பெரிய காரணமாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து ஆனந்தவிடன் குமுதத்தில் ஒரு ரிவ்யூ வரும், வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது நல்ல படமா இல்லையா, அவங்க சொன்ன பிறகு போகலான்னு வெயிட் பண்ணுவாங்க. அந்த ரிவ்யூவே 1 வாரம் அல்லது 2 வாரம் கழிச்சு தான் வரும். அது வரைக்கும் தியேட்டரில் படம் இருக்கும். அது பார்த்த பிறகு ஒரு கூட்டம் உள்ளே வரும். இப்படிலாம் இருந்தது உண்டு. இன்றைக்கி தான் ரீலாக ரிவ்யூ போடுறாங்க. முதல் ரீல் முடிஞ்சிருச்சு, படம் தெண்டான். 2வது ரீலாக முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல, இன்ட்ரோவில் சாவடிச்சுட்டான், இப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னென்னா, ஒரு படத்தினுடைய தலையெழுத்து ஒரே ஷோவில் முடிஞ்சிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 1000 தேட்டரில் இறக்கு படத்தை, 1000 ஸ்க்ரீனு, அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஷோ ஓடுது இல்லை, அதில் ஆகிற கலெக்ஷனோடு நம்ம தப்பிச்சிடுவோம். 2வது ஷோ அது ஓடாதுன்னா இந்த முதல் ஷோ ஓடுனதோடு நம்ம தப்பிச்சா போதுங்கிற ஒரு சூழல் இங்கே உருவாயிருச்சு. அது காரணம் என்னென்னா, இந்த ஃபாஸ்ட்டான உலகம்தான். இப்போ ரிவ்யூஸ் இம்மீடியட்டாக வர்றது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது. அதான் அன்றைக்கி ரசிகர்கள் படம் பார்த்துட்டு வந்து சொல்கிற தகவல், அதை வைத்து அப்படி படம் மெல்லமாக போச்சு. அது வரைக்கும் தேட்டரில் படம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்லாம் வர்றதுக்கு முன்னாடி மவுத் டாக்குன்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ சித்திரம் பேசுதடின்னு ஒரு படம் வந்துச்சு, மிஸ்கின் படம். அந்த படம் வந்து தியேட்டருக்கு வந்துச்சு. நாங்கள்லாம் ப்ரெஸ் ஷோவில் படம் பார்த்துட்டு அடடா என்னடா இவ்வளோ பிரமாதமாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காருன்னு ரிவ்யூ எழுதுகிறோம். அந்த ரிவ்யூ வந்து ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து மக்கள் படிக்கிறாங்க. இந்த மக்கள் படிச்சுட்டு தியேட்டருக்கு போகிறதுக்குள்ளே படத்தை தூக்கிட்டாங்க. என்னென்னா படம் ஓடலைங்க, ஸோ 4 நாளாக 3 நாளாக காத்தாடிக்கிட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து ஆஸ்கார் ரவிச்சந்திரன் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த ரிவ்யூஸ் எல்லாம் வருது. அடடா நல்ல படமாக இருக்கும் போது எல்லாரும் ஒத்தாப்பில் நல்லா இருக்குன்னு எழுதுறானுங்களேன்ட்டு மக்கள் போகிறாங்க. அவங்க வெளியில் வந்து மவுத் டாக்கு, படம் சூப்பராக இருக்குன்னு. இந்த மவுத் டாக்கிங்கிறது இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. இது வந்து என்னென்னா, இம்மீடியட்டாக அவன் வந்து சொல்லிகிட்டே இருக்கான்ல, இது மவுத் டாக்கிங்க்கு வழியே இல்லை. வெளியில் வந்து ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லுவான், இல்லைன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவான். 2 நாளில் தலையெழுத்தை முடிச்சு விட்டு போயிடுறாங்க. அதுதான் மேட்ரு. எனக்கு தெரிஞ்ச நினைவில்
இந்த பி சென்டர்லலாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது முதல் மரியாதை படம் வந்து முதல் ஒரு வாரம் படமே ஓடல. முதல் ஒரு வாரம்னா படம் ரொம்ப மக்கள் கூட்டம் கம்மியா இருக்குது. ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அது பெரிய டேக் ஆஃப் ஆகுது. ஆமா. வருஷம் 16 அப்படின்ற 89ல் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த டைட்டில் நம்ம தமிழ் திரைப்படத்துக்கு வைக்கக்கூடிய டைட்டிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஒரு கேரள வாசத்தோட மலையாள வாசத்தோட ஒரு டைட்டிலாக இருக்குது. அது எப்படி பார்த்தீங்க சார்? அந்த காலகட்டத்தில் இந்த டைட்டில் வந்து நம்ம திரைப்படத்துக்கு நல்லா இருக்கும், இல்லை பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா? அதுக்கு முன்னாடி அந்த படத்தை எழுதிட்டு போனது பாட்டு தான். அந்த படத்தில் உள்ள பாட்டு வந்து பயங்கரமாக நம்மளை வந்து ஈர்த்துருச்சு. 2வது காரணம் குஷ்பு. அப்போ குஷ்புன்னு திரும்புகிற இடமெல்லாம் அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் குஷ்பு வந்து கொடி கட்டி பறந்தாங்க, அது வேறு. ஆனால் இந்த முதல் படத்துலேயே வந்து இந்த பொண்ணு அழகாக இருக்குது, இந்த பொண்ணு அழகாக இருக்குது, அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன தம்பியெல்லாம் வந்து குஷ்புவோட லெவலே வேறு ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ இந்த பாடல்கள் தான் முதல்ல தியேட்டருக்குள்ளே நம்மளை இழுக்குது, வருஷம் 16க்குள்ளே இழுக்குது. போனால் அதனுடைய இந்த கதை சொல்கிற விதமே வேறையாக இருக்குது. அதில் கார்த்தி அப்படி இப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஒரு பரவசமான ஒரு படமாக மாறினோடனே அது ஆட்டோமேட்டிக்காக பிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. பட் அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேரள வாடைன்னு சொன்னீங்க இல்லையா, அது கிட்டத்தட்ட அது அன்றைக்கி நமக்கு கொஞ்சம் புதுசாகவும் இருந்துச்சு. சீமான் ஒரு நிகழ்ச்சியில் இளையராஜா வைத்து கொண்டு தான் பேசினார். அன்புமணி, இளையராஜா, சீமான்லாம் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சி. அதில் வருஷம் 16 படம் எடுக்கும்போது கேரளாவில் அந்த படம் ஃபெயிலியர், அது ஓடலை. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த படம் ஓடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா இளையராஜா தான் காரணம் அப்படின்னாரு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்க போனால் பாடல் தான் அதுக்கு ஒரு கூடுதல் ப்ளஸ் அப்படின்றது தெரியுது. அந்த காலத்தில் பாட்டு தானேங்க, பல பாட்டு இளையராஜா பாட்டு ஆடியோ ரிலீஸ் எல்லாம் முன்னாடியே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் படம் வரும். அதுக்குள்ளே அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டிலாம் போய் பெரிய ஹிட்டாகி நிற்கும். அப்போ இந்த பாட்டு வரும்போதே தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க தியேட்டரில். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அற்புதம். அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸே இருக்கும். அதுக்கப்புறம் தான் படமே ரிலீஸ் ஆகும். அதுக்குள்ளே பாட்டு எல்லாருக்குமே பழகி இருக்கும், ஒரு பரிச்சயம் ஆகிடும். அதுதான் ஒரு 2 வரியை விடுறாங்களா, முழு பாட்டு எங்கே வருது? 2 வரியை விட்டுட்டு அதுக்கே ரொம்ப பிரமாதமாக சொல்லி 2 வரி இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு அப்படி இருக்கு நிலைமை. வேறு மாதிரியான ஒரு அலப்பறையாக இருக்குது. ஆமாம் 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 ஆமாம். நன்றி சார், மற்றொரு நேர்காணல். நன்றி நன்றி. நன்றி சார், மற்றொரு நேர்காணல். நன்றி நன்றி.